வணக்கம் மாணவர்களே, தலைப்புக்கு வரவேற்கிறோம். மைல்ட் ஸ்டீல் பிளேட்டில் 10 மில்லிமீட்டர் செங்குத்து நிலையில் மேல் நோக்கி டிப் டிரான்ஸ்ஃபர் 3F மூலம் ஃபில்லட் வெல்ட் அவுட் கார்னர் மூட்டுகள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின்வரும் பணியை செய்ய முடியும். வேலையின் சுய விவரத்தை பணியெடுத்தல் குறிக்கவும். வேலை பகுதியை வெட்டுங்கள். வெல்டிங்கிற்கான வேலையை தாக்கல் செய்யுங்கள். மூளை மூட்டை செங்குத்து நிலையில் வெல்ட் செய்யவும். மூளை மூட்டை ஆய்வு. இந்த தலைப்பு பல கருவிகள் மற்றும் உபகரணங்களின் பயன்பாட்டை உள்ளடக்கியது. பொதுவாக பயன்படுத்தப்படும் முக்கிய கருவிகள் இங்கே: ஸ்டீல் ரூல், லைட்டர், wire brush, hand grind, bastard file, 2 ND cut file, tri-square, leather apron, leather hand gloves, leg guard, safety shoes, welding helmet, safety goggles, chipping hammer, welding screen, AMIG welding set, carbon dioxide gas cylinder, filler wire feeder, MIG welding torch. செயல்முறை: பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். வரைபடத்தின் ஷீட்டை வெட்டுங்கள். ஷீட்டின் விளிம்புகளை கிரைண்டிங் மற்றும் பில்லிங் மூலம் சவரே செய்யவும். கார்பன் விரை பருச் மூலம் ஷீட்டின் விளிம்பை டேபுல் செய்து சுத்தம் செய்யவும். வரைபடத்தின்படி பிளட்டை கோர்னர் ஜோயிண்டுக்கு அமைக்கவும். இயந்திரத்தின் நேர்மறை முனையத்துடன் டார்ச்சை இணைக்கவும். தொண்ணூறு முதல் 100 ஆரோபேர் வரை மின்னோட்டத்தையும் அதற்கு ஏற்றாற்போல் பில்லர் விரை பீடிங் ரேட் அமைக்கவும்.
கோனர் ஜோயிண்டின் இரு முனைகளிலும் குறைந்தது 10 மிமீ நீளத்திற்கு தக்க வெல்ட் செய்யவும். தக்க வெல்ட் செய்யப்பட்ட ஜுபை வெர்டிகள் பொசிஷனை வைக்கவும். .8 மில்லிமீட்டர் தியமீட்டர் மிஸ் பில்லர் விரி பயன்படுத்தி கோனர் ஜோயிண்டில் ஸ்ட்ரிங்கர் பெட்டில் வெல்ட் செய்யவும். மூட்டு கீழ் நோக்கி இருந்தால் டார்ச்சை மேலிருந்து நேராக சீராக நகர்த்தவும். கம்பி தூரிகை மூலம் இரண்டாவது ஓட்டத்தை சுத்தம் செய்யவும். பில்டரின் மீது ஒரே அளவிலான எஸ்ஸின் இருப்பதையும் வெல்ட் நல்ல லெக் லெங்ஸ் இருப்பதையும் உறுதி செய்யவும். பில்டரின் இரு முனைகளிலும் வெளிவிங் பேடி காரணமாக மெட்டல் உருக்கவில்லை என்பதை உறுதி செய்யவும். பில்டரின் இரு முனைகளிலும் வெளிவிங் பேடி காரணமாக மெட்டல் உருக்கவில்லை என்பதை உறுதி செய்யவும். விரை பரிச் கொண்டு பெண்டாய் சுத்தம் செய்யவும். வெல்ட் ஜோயிண்ட் ஓவர்லாப்பி உண்டரசு பென்னேற்றதின் டிஸ்டார்டின் போன்ற குறைகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் நல்ல பேடி ப்ரொபைல் உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும். தலைப்பில் வேலையின் சுய விவரத்தை குறிப்பது, வேலை பகுதியை வெட்டுவது, வெல்டிங்கிற்கான வேலையை தாக்கல் செய்தல், செங்குத்து நிலையில் மூளை மூட்டை பற்ற வைத்தல், மூளை மூட்டை ஆய்வு செய்தல் ஆகியவை அடங்கும். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்களின் அடுத்த வீடியோவில் மற்றொரு அருமையான கருத்தை உங்களுக்கு தருவோம். அதுவரை பார்த்து கொள்ளுங்கள்.